உக்ரைன் மேல ரஷ்யா படையெடுத்து அந்த நாட்டை படாத பாடு படுத்துது. 2 வருஷமா தொடர்ந்துகிட்டு இருக்கிற ரஷ்யா உக்ரைன் போரை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா? நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா, டிவியில நியூஸ் பாக்குற பழக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த போரை பத்தி விவரமா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். உக்ரைனும் ரஷ்யாவும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா கண்ணுக்குள்ள கண்ணா இருந்த நாடுகள் தான். அதெல்லாம் சோவியத் ரஷ்யா காலத்து கதை. அப்போ அந்த சிவப்பு தேசம் செதறாம ஒன்னா இருந்துச்சு. 1990கள்ல சோவியத் ரஷ்யா துண்டு துண்டா செதறிச்சு. உக்ரைன் தனி நாடாச்சு. ஆனாலும் பக்கத்துல இருந்ததுனால உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரே எல்லை தான். இப்ப நம்ம தமிழ்நாட்டையே எடுத்துக்கங்க. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இதெல்லாம் தனித்தனி மாநிலம். ஆனா எல்லைய பக்கத்து மாநிலங்களோட பங்கு போட்டுக்கிறோம் இல்லையா? அதே மாதிரிதான் ரஷ்யாவும் உக்ரைனும் எல்லைய பங்கு போட்டுக்கிற நாடுகள். எல்லாம் ஒன்னா இருந்தாலே எல்லா பிரச்சனையும் வந்துடுமே. இது போதாதா போர் வரதுக்கு? பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குள்ள சண்டை வந்தா என்ன நடக்குமோ அதுதான் பக்கத்து நாட்டுக்காரங்களுக்குள்ள சண்டை வந்தாலும் நடக்கும். சரி, இப்ப எதுக்கு அந்த போரை பத்தி பேசணும்? காரணம் இருக்கு. நீங்க இப்ப கேட்க போற கேஸுக்கும் இந்த போருக்கும் சம்பந்தம் இருக்கு. உக்ரைன் மேல ரஷ்யா படையெடுத்ததால ரஷ்யாவில காலேஜ் படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சு. இதென்ன மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு? அம்மாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்பந்தம்? திண்டுக்கல்ல மழை பெஞ்சா திருவண்ணாமலையில ஏன் இடி இடிக்குது அப்படின்லாம் தோணுதா? கதைய முழுசா கேளுங்க, உங்களுக்கே புரியும். ஹியூமன் போடியமுடன் இணைந்து MTR ரெஸ்டாரண்ட்ஸ் மற்றும் மையா பப்ளிஷிங் வழங்கும் செக்ஷன் 302 A Tamil True Crime Podcast, Case 18, வீரா பெக்டலெவா மர்டர் கேஸ், எபிசோட் 1, பாதகத்தின் நெஞ்சை பிளந்த காதல் கத்தி. அந்த பொண்ணு பேரு வீரா பெக்டலெவா. அவளுக்கு 23 வயசாச்சு. இளமை துள்ளும் இனிய பருவம். கஸ்பா ஸ்டேட் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டியில 5வது வருஷ படிப்பு படிச்சுட்டு இருந்தா. அவளோட வீடு கெமேரோவ்ல இருந்துச்சு. அந்த ஊர்ல ஒரு நிலக்கரி சுரங்கம் இருக்கு. அந்த நிலக்கரி சுரங்கத்துல உள்ளவங்களுக்காக ஒரு காலேஜ் கட்டியிருக்காங்க. அந்த காலேஜ் தான் இப்போ இப்படி ஒரு யூனிவர்சிட்டியா இருக்கு. அந்த பகுதியில உள்ளவங்க ஹையர் ஸ்டடீஸுக்கு அங்கதான் வருவாங்க. அங்க படிச்சுட்டு இருந்த அவளுக்கு ஒரு லவர் இருந்தான். அவனோட பேரு விளாடிஸ்லாவ் கேனியஸ். அவனுக்கு வயசு 27. அவனும் அதே பகுதியில தான் வசிச்சான். ரஷ்யாவில கெமேரோவோங்கிற அந்த நகரம் ரொம்ப பழமையான ஊர். அது ஒரு தொழில் நகரம். நம்ம ஊர் திருப்பூர் மாதிரின்னு வச்சுக்கங்களேன். அங்க 55 லட்சத்துக்கு மேல மக்கள் வசிக்கிறாங்க. நம்ம ஊர் நெய்வேலி மாதிரியே அங்க நிலக்கரி சுரங்கம் இருக்கு. அந்த நகரத்தோட தொழிலுக்கு அடிப்படை அந்த நிலக்கரி சுரங்கம் தான். சிட்டி பஸ், சபர்பன் ட்ரெயின், பப்ளிக் டாக்ஸி, ட்ராம், ட்ராலி பஸ் இப்படி போக்குவரத்துக்கு ஏகப்பட்ட வசதி உள்ள ஊர்தான். அப்படியும் ஒரு ராத்திரி அந்த பொண்ணோட சத்தம் கேட்டு போலீஸ் வரவே இல்லை. கெமரோவோல டாம்னு ஒரு நதி ஓடுது. நம்ம சென்னையில கூட 2 நதி ஓடுது. ஒன்னு அடையாறு, இன்னொன்னு கூவம். கூவத்தை நதின்னு சொன்னா சிரிக்காதீங்க. கூவம்ங்கிற நல்ல ஆற நாம தான் கூவமாக்கணும். நதியை ஒட்டிதான் நாகரீகமே தோன்றும்பாங்க. ஆனா நதிகளை ஒட்டி அநாகரீகமாவும் பல சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அப்படி ஒரு சம்பவம் தான் 2020 ஜனவரி 13 அன்னைக்கு நடந்துச்சு. எல்லா காதலுமே தொடங்கும் போது கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா அப்படின்னு காவிய தரத்துல தான் தொடங்கும். அவளோட காதலும் அப்படித்தான் தொடங்குச்சு. வீரா பெக்டலெவா விளாடிஸ்லாவ் கேனிஸ உயிருக்குயிராத்தான் காதலிச்சிருக்கா. ஒரு கட்டத்துல அந்த காதல் அவளுக்கு கசந்து போச்சு. பழக பாலும் புளிக்கும்னு சொல்லுவாங்களே, அப்படி அந்த காதல் அவளுக்கு புளிச்சுது. அதனால அந்த ரிலேஷன்ஷிப்பை முறிச்சுக்கலாம்னு நினைச்சிருக்கா. அதனால பிரேக்கப் பண்ணிரலாம்னு அவளுக்கு தோணுச்சு. அவளோட லவ்வருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னா. அவனுக்கு அது அதிர்ச்சியா இருந்துச்சு. அவளை சமாதானப்படுத்த பார்த்தான். என்னென்னலாமோ சொல்லி பார்த்தான். ஆனா ஒன்னும் வேலைக்காகல. நவம்பர் 2019ல அவங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. உடஞ்ச கண்ணாடி ஒட்டுமா அப்படின்னு நினைச்சு அப்படியே வேதனையில மூழ்க ஆரம்பிச்சுட்டான். ஒரே பகுதியில அவங்க 2 பேர் வீடும் இருந்துச்சு. பல நாட்கள் அவனோட வீட்டிலேயே பொழுத போக்கியிருக்கா. 2 பேரும் எல்லாத்தையும் பகிர்ந்துட்டு ஒன்னா இருந்திருக்காங்க. அவனோட பிரேக்கப் ஆன அப்புறம் அவளோட திங்ஸ் அவன் வீட்ல கிடந்துச்சு. அதை எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சு
அதுக்கு அவ ஒரு தேதியையும் குறிச்சா. அது 2020 ஜான்வரி 13th ராத்திரி நேரம். அந்த வீட்ல அவன் கூட எத்தனையோ ராத்திரி எத்தனையோ பகல்னு சகஜமா ஒன்னாதான் இருந்திருக்கா. ஆனா அன்னிக்கு அந்த வீட்டுக்கு அவளோட தட்டுமுட்டு சாமான்களை எடுக்க அவ தயங்கி தயங்கி போனா. அறிமுகமே இல்லாத 3வது மனுஷனை பார்க்க போற மாதிரி அவளுக்கு இருந்துச்சு. இனிக்க இனிக்க பேசின ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு தொண்டைக்குழி வரைக்கும் கசப்பா இருக்கேன்னு நினைச்சா. பேசாம அப்படியே திரும்பி போயிடலாமா அப்படின்னு கூட அவளுக்கு தோணுச்சு. அவளோட பொல்லாத நேரமோ என்னவோ அவ அப்படி திரும்ப போகல. அவளோட கால்கள் அவளை அவன் வீட்டு வாசல்ல கொண்டு வந்து நிறுத்துச்சு. அந்யோன்யமா அவ புழங்குன அந்த வீட்டு வாசல்ல அந்நியத்தன்மைய ஃபீல் பண்ண மாதிரி வந்து நின்னா. அவளை அப்படியே கொஞ்ச நேரம் அங்க நிறுத்தி வச்சுட்டு நாம இன்னொரு முக்கியமான ஆளை தெரிஞ்சுக்குவோம். நாம தெரிஞ்சுக்க போறவங்க ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட். அவங்க பேரு எலினா போப்போவா. அவங்க டொமெஸ்டிக் அண்ட் செக்ஷுவல் அபியூஸ்க்கு எதிரான விஷயங்களுக்காக குரல் கொடுக்கறவங்க. அவங்க 1983 வருஷம் February 15 அன்னைக்கு பிறந்தாங்க. சின்ன வயசுல இருந்தே ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கப்பட்டிருந்தாங்க. ஆணும் பொண்ணும் அடிப்படையில ஒருத்தர்ல இருந்து ஒருத்தர் மொத்தமா வேறுபட்டவங்க தான். ஆனா அவங்க 2 பேரும் எல்லா வகையிலையும் சரி சமமானவங்க அப்படின்னு அவங்க பாட்டி சொல்வாங்களாம். அவங்க அப்பா அம்மாவும் ஒருத்தரை ஒருத்தர் அவ்வளவு மரியாதையோட நடத்துவாங்களாம். இதையெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க எலினா போப்போவா. அதனால பெண் உரிமை அவங்க ரத்தத்திலேயே கலந்துருந்துச்சு. அவங்க மாஸ்கோ ஸ்டேட் யூனிவர்சிட்டியில ஜேர்னலிசம் படிச்சாங்க. படிச்சு முடிச்சுட்டு பெண்களுக்கான விஷயங்களை முன்னெடுத்து செஞ்சாங்க. 2011 ரஷ்யாவில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டாங்க. தேர்தலில் அவங்க ஜெயிக்கல. அதுக்கப்புறம் அவங்க தேர்தலில் போட்டியிடவே இல்லை. 2014 ரஷ்ய தேர்தல் முறைகேடுகளுக்கு எதிராக போராடினாங்க. தொடர்ந்து பெண்களுக்காக போராடுறாங்க. எலினா போப்போவா 2021 February 20 அன்னைக்கு அவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜில் வேரா பெக்டலேவாவோட மர்டரை பற்றி ஒரு போஸ்ட் போட்டாங்க. அந்த போஸ்ட்டை 1,00,000 பேருக்கு மேலே லைக் பண்ணியிருக்காங்க. வேரா பெக்டலேவாவோட மர்டரான்னு அதிர்ச்சி ஆயிட்டீங்களா? ஆமாம், மர்டர் தான். வேரா பெக்டலேவா பிரேக்கப் ஆன பின்னாடி அவளுடைய திங்ஸை எடுக்க ஒரு தேதி குறிச்சா இல்லையா? அந்த தேதியில் என்ன நடந்துச்சு தெரியுமா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் லவ்வரை பார்க்க போறதுனால அவளுக்கு என்னமோ மாதிரி இருந்துச்சு. ஏதோ தப்பு பண்ற மாதிரி தோணுச்சு. ரொம்ப தயங்கி தயங்கி அவனோட அபார்ட்மெண்ட் டோர் முன்னாடி போய் நின்னுகிட்டே இருந்தா. நடந்து வந்ததால கொஞ்சம் டயர்டா வேற இருந்துச்சு. அதனால கொஞ்ச நேரம் அப்படியே சில மாதிரி நின்னுட்டா. அவனோட ஃபிளாட்ல லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. சைட்ல இருந்த ஜன்னல் வழியா லைட் வெளிச்சம் தெரிஞ்சுது. அவளோட லைஃப் இருட்டாக போகுதுங்கிறது தெரியாம அந்த வெளிச்சத்தை வெறிச்சு பார்த்தா. அதுக்கப்புறம் வாசல்ல இருந்த காலிங் பெல் ஸ்விட்ச லேசா தொட்டா. அது ஒரு தடவை மெதுவா உள்ள போயிட்டு வெளியே வந்துச்சு. அதே நேரத்துல வீட்டுக்குள்ள ஒரு ஆந்த அலற மாதிரி ஒரு மோசமான சத்தம் கேட்டுச்சு. அந்த வீட்டோட காலிங் பெல் சத்தம் தான் அவ்வளவு கொடூரமா இருந்துச்சு. காலிங் பெல் சத்தம் கேட்டு வந்த அவன் லேசா திறந்திருந்த ஜன்னல் கதவை நல்லா திறந்தான். டொக்குன்னு ஒரு சத்தத்தோட அந்த கதவு சுவர்ல போய் முட்டி நின்னுச்சு. உள்ள இருந்தபடியே யார் வந்திருக்கான்னு பார்த்தான். வேரா பெக்டலேவா அங்க நின்னுட்டு இருந்தா. சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிற அவளை பார்த்த உடனே அவனுக்கு திக்குன்னு இருந்துச்சு. அவளை பார்த்து கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேல ஆயிருந்துச்சு. இடையில டெலிகிராம் மெசேஜ் கூட அவ அனுப்பல, கால் பண்ணல, ஃபேஸ்புக் மெசஞ்சர்ல சாட் பண்ணல. நவம்பர் 2019 அன்னைக்கு நடந்த சண்டையோட பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவளை அவன் அப்பதான் பார்த்தான். எதுக்கு வந்திருக்கான்னு தெரியலையேங்கிற யோசனையோடவே ஃபிளாட் கதவை திறந்தான். அவளோட செப்பல வாசல்ல கழட்டி போட்டா. இதுவரைக்கும் ஒரு தடவை கூட போயிருக்காத வீட்டுக்குள்ள எப்படி போவாளோ அப்படியான உணர்வோட தான் வீட்டுக்குள்ள போனான். அவன் வீட்டு கதவை பட்டுன்னு சாத்தினான். சாத்திட்டு மேல இருக்கிற தாழ்பாளை போட்டான். கீழே இருந்த தாழ்பாளையும் போட்டான். கதவை ஏன் இவ்வளவு சிக்குன்னு பூட்டுறான்னு அவளுக்கு திக்குன்னு இருந்துச்சு. வழக்கமா ரொம்ப மெதுவா அக்கம் பக்கத்துல யாருக்கும் எந்த சத்தமும் கேட்காத மாதிரி கதவை சாத்துவான். அவளுக்கு என்னமோ தப்பா நடக்குமோங்கிற எண்ணம் டக்குன்னு வந்துச்சு. சரி, வந்தது வந்தாச்சு, திங்ஸை எடுத்துட்டு போயிடலாம்னு நினைச்சா.
கொஞ்ச நேரம் அவளையே வெறிச்சு பார்த்தான். அவளால தொடர்ந்து அப்படி பார்க்க முடியல. வேற பக்கம் திரும்பினான். ஆச்சரியமா இருக்கு, மேடம் எதுக்கு என்ன தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு கேலியான தொனியில அவன் கேட்டான். அவனை அப்படியே முறைச்சு பார்த்தா. இல்ல, இத்தனை நாளா ஒரு மெசேஜ் ஃபோன் எதுவும் இல்ல, திடீர்னு வந்து நிக்கிறியேன்னு கேட்டேன். அதுக்குள்ள கோவம் வந்துருச்சா? ஓ சாரி மேடம், ப்ளீஸ் உள்ள வாங்க அப்படின்னு கொஞ்சம் எரிச்சலா சொன்னான். அவன் 2 மாசமா அவளை நினைக்காத நாளே இல்ல. தனியா இருக்கிறப்பெல்லாம் மொபைலை எடுத்து பார்த்துட்டு இருப்பான். அவ அனுப்பின மெசேஜ்களோட ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்துட்டு இருப்பான். திடீர்னு அவ ஏன் பிரேக்கப் பண்ணா? வேற யாராவது அவ லைஃப்ல வந்திருப்பாங்களோன்னு அவனுக்கு தோணுச்சு. ஃபேஸ்புக்ல அவ யாராவது பசங்களுக்கு லைக் பண்ணா அந்த பையனுக்கும் அவளுக்கும் லவ் இருக்குமோன்னு நினைப்பான். அப்போ அவனுக்கு மனசு தாறுமாறா அலப்பாயும். மனசுக்குள்ள சந்தேகம் வந்துட்டா எல்லாமே தப்பு தப்பாதானே தோணும். அப்படிதான் அவனுக்கும் தோணுச்சு. அவ ரொம்ப திட்டம் போட்டு தன்னை கழட்டி விட்டுட்டான்னு நினைச்சான். அவளை இழந்த அப்புறம் கிடைக்காத வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி ஆயிட்டான். அவ ஆன்லைன்ல தட்டுப்பட்டா அவ ஆன்லைன்ல இருக்கிறத சொல்ற அந்த பச்சை கலர் வட்டத்தை வெறிச்சு பாப்பான். உள்ளுக்குள்ள திகு திகுன்னு எரியும். அவ மேல ஆத்திரமா வரும். ஆனா என்ன செய்ய முடியும்? அவ எங்கேயோ இருக்கா. இப்படி அடிக்கடி நெஞ்சு கொதிக்கும் அவனுக்கு. என்ன கொடுமைனா இது எதுவுமே அவளுக்கு தெரியாது. அவனோட மனசு தெரியாம அவளே வந்து பூனைக்கிட்ட மாட்டுன கிளி மாதிரி ஆயிட்டா. அவன் அவளை மறந்துட்டு நல்லா ஜாலியா எப்பவும் போல ஊர் சுத்திட்டு இருப்பான்னு அவன் நினைச்சிட்டு இருந்தா. அவனோட லைஃப்ல யாராவது ஒரு பொண்ணு வந்திருப்பா, அவனும் ஜாலியா இருப்பான், அவளை மறந்திருப்பான் அப்படின்னு தான் அவன் நினைச்சிருந்தா. ஆனா இப்படி ஒரு வெறிகொண்ட மிருகமா அவன் இருப்பாங்கிறத அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவளை பக்கத்துல கொஞ்சம் நெருக்கமா பார்த்ததும் அவனுக்குள்ள பதுங்கி கிடந்த மிருகம் பாய தயாராயிடுச்சு. ரொம்ப நாள் இறைக்காக காத்திருந்த அந்த மிருகம் ரத்தமும் சதையுமா பக்கத்துல வந்த அவளை வெறியோட பாத்துச்சு. உள்ளுக்குள்ள பழி வாங்குற வெறி உருவாச்சு. அவளோட பொருட்களை எடுத்து ஒரு பக்கமா அடுக்கி வச்சுட்டு இருந்தா. அவளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அவ பக்கத்துல வந்து கூட மாட எடுத்து வச்சான் விளாடிஸ்லாவ் கேனிஸ். எடுத்து வைக்கிற சாக்குல அப்பப்ப அவனோட கை அவ உடம்புல படும். அவ அத சாதாரணமாத்தான் எடுத்துக்கிட்டா. ஆனா ஒவ்வொரு உரசல்லையும் லட்சம் வோல்ட் மின்சாரம் அவனுக்குள்ள பாஞ்சுது. அலப்பாஞ்ச மனச அவனால அடக்கி வைக்க முடியல. கடல்ல ராத்திரி நேரத்துல ராட்சச அலைகள் எம்பி குதிக்கிற மாதிரி அவனோட மனசுல அலைகள் எம்பி குதிச்சுது. ஓங்கிற சத்தத்தோட பேய் காத்து அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இது எதுவுமே தெரியாம வந்த வேலைய பார்த்துட்டு இருந்தா அவ. அன்னைக்கு ராத்திரி வேரா பெக்டலெவாவுக்கு ஒரு மோசமான ராத்திரின்னு தான் சொல்லணும். அப்பதான் அந்த கொடூரம் அவளுக்கு நடந்திருக்கு. அவ ஒரு காலத்துல விரும்பின ஒருத்தன் அவ ஒரு காலத்திலயும் விரும்பாத ஒரு வேலையை செஞ்சான். அவளோட விருப்பமே இல்லாம அவன் என்னென்ன செஞ்சான்னு ஒன்னொன்னா சொன்னா கேட்கறவங்களுக்கு நெஞ்சு வெடிச்சிரும். அதனால அதை ரொம்ப சுருக்கமாக தான் சொல்ல முடியும். அவனோட பெட்ரூம்குள்ள அவளை அடைச்சி வச்சு அவளை சிதைச்சிட்டு இருந்தான். தட்டுமுட்டு சாமான்களை எடுத்து வச்ச வேரா பெக்டலெவாக்கு ஹெல்ப் பண்ற சாக்குல அங்க இங்க அவளை தொட ஆரம்பிச்சான். அவன் ஒரு கட்டத்துல வெறி பிடிச்ச மாதிரி அவளை கட்டி பிடிச்சான். அவ பயந்து போய் அவனை பிடிச்சு தள்ளி விட்டா. எந்திரிச்சு வந்த விளாடிஸ்லாவ் கேனியூஸ் முழு மிருகமாயிட்டான். வாய் கெட்டினது வயத்துக்கு எட்டாம போயிருமேங்கிற பயத்துல அவளை எப்படியாவது அடைஞ்சிட துடிச்சான். என்ன இருந்தாலும் அவனை லவ் பண்ணினவ அப்படிங்கிறத முழுசா மறந்துட்டான். அவ ஒரு உடம்பா அவனுக்கு தெரிஞ்சா. அவனோட பசிக்கு இரையாக வந்திருக்கிற ஒரு உடம்பா மட்டும்தான் அவனுக்கு தெரிஞ்சா. அவன் கற்கால மனுஷன் ஆயிட்டான். அவ கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சான். அவ தலைமுடிய பிடிச்சு ஓங்கி ஓங்கி சுவத்துல அடிச்சான். ஆத்திரம் அவனுக்கு கொஞ்சம் கூட குறையல. ஒரு கட்டத்துல அவ அப்படியே தரையில சாஞ்சிட்டா. அதுக்கப்புறம் நடந்தது ஒரு மோசமான பாலியல் வல்லுறவு. எத்தனையோ முறை அவனுடைய அன்பு பிடியில அவளை மறந்து கிடந்திருக்கா. ஆனா அன்னைக்கு அவனுடைய முரட்டு பிடியில வலையில விழுந்த மீன் மாதிரி, புலிக்கிட்ட மாட்டின மான் மாதிரி, பள்ளிக்கிட்ட சிக்கின பூச்சி மாதிரி துடியா துடிச்சா. ஒரு அழகான பறவையோட இறகுகளை ஒன்னொன்னா பிச்சு போடுற மாதிரி, ஒரு பெரிய பூவை கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு போடுற மாதிரி அவன் அவளை கொஞ்சம் கொஞ்சமா சிதைச்சான். என்னதான் படிச்சாலும் நாகரீகமா நடந்தாலும்
அடிப்படையில மனுஷனுக்குள்ள மிருக குணம்தான் இருக்குங்கிறத நிரூபிச்சான். ஒரு பூவை பூட்ஸ் காலால மிதிச்சா மாதிரி அந்த சின்னஞ்சிறு பொண்ணை புரட்டி புரட்டி எடுத்தான். வலி வேதனை எல்லாம் சேர்ந்து அவ எதிர்த்து போராட சக்தி இல்லாம சாஞ்சிட்டா. அப்புறம்தான் அவன் கையில கத்தி கிடைச்சது. கத்தி யார் குத்துனாலும் குத்துமே, அதுக்கு நல்லவங்க கெட்டவங்கிற வித்தியாசம் எல்லாம் கிடையாதே. அவன் கையில கிடைச்ச அந்த கத்தி அவளுடைய உடம்புல அங்குலம் அங்குலமா பதம் பார்த்துச்சு. கண்ணு மண்ணு தெரியாம சதக் சதக்னு வெறி கொண்டு அவளுடைய உடம்புல கத்திய மாத்தி மாத்தி சொருகினான். ஒவ்வொரு தடவை அவன் குத்துறப்பவும் அவ உயிர் போற மாதிரி ஓலமிட்டா. அந்த ஓலம் அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் கேட்டுச்சு. அவளுடைய சத்தம் அந்த கடவுளுக்கு கேட்கலையோ என்னவோ, அவன்கிட்ட இருந்து அவளை காப்பாத்த யாருமே வரல. அவளோட இளஞ்சூடான ரத்தம் அவன் மேலையும் அந்த ரூம் மேலையும் தெரிச்சுது. அத்தனை முறை குத்தியும் அவன் ஆத்திரம் அடங்கல. பக்கத்துல கிடந்த ஒரு இரும்பு ஒயரால கழுத்தை நெரிச்சான். அவளுடைய மரண ஓலத்தை கேட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க போலீஸ்க்கு சொன்னாங்க. ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 7-8 தடவை போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாங்க. அதுக்கு எந்த யூஸும் இல்லை. அந்த நேரத்துல விளாடிஸ்லாவ் கேன்யூஸோடைய பிரதர் ஸ்வியாட்டோஸ்லாவும் கேன்யூஸோடைய ஃப்ரெண்ட் வாடியம் டெர்மண்டீவும் அங்க வந்திருந்தாங்க. அப்ப எல்லாரும் சேர்ந்து கதவை உடைச்சு உள்ள போயிருக்காங்க. அவ ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்கா. அவன் பாத்ரூம் பக்கத்துல தரையில உக்காந்து வாட்கா குடிச்சிட்டு இருந்தான். ஒரு பொண்ணை துடிக்க துடிக்க கொடூரமா கொன்னுட்டோமேங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாம ரொம்ப ரிலாக்ஸ்டா உக்காந்து குடிச்சிட்டு இருந்திருக்கான். விளாடிஸ்லாவ் கேனியஸ் கண்ணு மண்ணு தெரியாம குத்துனான்னு கேட்டீங்கல்ல, எத்தனை முறை அவளை கத்தியால குத்திருப்பான்னு நினைக்கிறீங்க? நான் சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு தெரியல. 100 தடவைக்கு மேல குத்திருக்கான். சரியா சொல்லணும்னா 111 தடவை அவளை கத்தியால குத்திருக்கான். அந்த பொண்ணு மேல அவனுக்கு அவ்வளவு வஞ்சம் இருந்துச்சா? கத்தி குத்து அந்த பொண்ணு சாகரத்துக்கு 6 மணி நேரத்துக்கு முன்னால விழுந்திருக்குன்னு அந்த பொண்ணோட அங்கிள் விளாடிமிர் பெக்டலெவ் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் அவன் கூட போராடி இருக்கா. கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம அவளை கொடூரமா கொன்னிருக்கான். அவளால தாங்க முடியாமத்தான் கத்தி இருக்கா. அத கத்தல்னு சாதாரணமா சொல்ல முடியாது. ஓலம், ஓங்கிற மரண ஓலம். ஐயோ ஐயோங்கிற மாதிரியான அந்த சத்தம் கேட்டு பக்கத்துல இருந்தவங்க தான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. 7-8 தடவை மாத்தி மாத்தி ஃபோன் பண்ணிருக்காங்க. ராத்திரியில ஆரம்பிச்சு காலையில வர ஃபோன் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. எல்லாம் விழலுக்கு இறைச்ச நீரா போச்சு. முதல்ல கால் பண்ணப்போ போலீஸ் வந்திருந்தா ஒருவேளை அவ உயிரை காப்பாத்திருக்கலாம். போலீஸ் இந்த கேஸ ரொம்ப மெத்தனமா ஹேண்டில் பண்ணிருக்கு. அத டொமெஸ்டிக் வயலன்ஸ்னு நினைச்சு உடனடியா வராம இருந்திருக்காங்க. அவளோட அலறல் சத்தம் கேட்டுட்டே இருந்திருக்கு. போலீஸ் வர மாதிரியே தெரியல. விளாடிஸ்லாவ் கேனிஸோட பிரதரும் ஃப்ரெண்ட் வாடிம் டெர்மாண்டீவும் அங்க வந்தாங்க இல்லையா? அவங்களும் பக்கத்துல இருந்தவங்களும் ஃபிளாட் கதவை உடைச்சு உள்ள போயிருக்காங்க. அன்னைக்கு அவங்க 2 பேரையும் பாக்குறதா விளாடிஸ்லாவ் கேனியஸ் சொல்லியிருக்கான். அவங்களும் வெயிட் பண்ணி பார்த்திருக்காங்க. அவன் வரல. ஃபோன் பண்ணாலும் அவனோட நம்பர் ரீச் ஆகல. அதனால அவனை தேடிட்டு வந்திருக்காங்க. அவங்க உள்ள போறதுக்கு முந்தியே அவளோட உயிர் போயிடுச்சு. விஷயம் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தமிழ் படத்துல போலீஸ் வருமே, அப்படி போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த கேஸ்ல கிட்டத்தட்ட 7 தடவை விசாரணையை ஒத்தி வச்சது லெனின்ஸ்கி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். ஒரு தடவை கேனிஸ்க்கு உடம்பு சரியில்லை, இன்னொரு தடவை விட்னஸ் வரல. இப்படி வெவ்வேறு காரணத்தை சொல்லி கேஸ ஒத்தி வச்சது கோர்ட். கடைசியா விசாரணை நடந்தப்போ வீராவோட அப்பா கோர்ட் ரூம்குள்ளேயே வரல. அந்த அளவுக்கு மனசு நொந்து போயிருந்தாரு அவரு. அவன் முதல்ல செஞ்ச குத்தத்தை ஒத்துக்கல. கடைசியா அவன் சொல்றப்போ அவளை கொல்ல நினைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்ல, அவளை கொல்ற மாதிரி அவன் நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லியிருக்கான். எப்படி இருக்கு பாருங்க. காதலியா இருந்தவளை ஈவு இறக்கமே இல்லாம குட்டிச்சோவராக்கிட்டு அதோட நிக்காம அவளை கொடூரமா கொன்னுட்டு கொஞ்சம் கூட மனசுல ஈரமே இல்லாம பேசியிருக்கான். ஆனா அவனுக்கு எதிரான எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதனால 15 லட்சம் ரூபிள்ஸ் அவளோட பேரண்ட்ஸுக்கு அபராதமா அவன் கொடுக்கணும்னு தீர்ப்புல சொல்லி இருந்துச்சு.
17 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துச்சு. ஒரு கொடூரமான கொலை குத்தத்தை கோர்ட் வெறும் கொலையா எடுத்து அவனுக்கு சாதாரண தண்டனை கொடுத்திருக்குன்னு மக்கள் பேசினாங்க. அவனுக்கெல்லாம் ஆயுள் தண்டனை கொடுக்கணும்னு மக்கள் பேசிக்கிட்டாங்க. இந்த மாதிரியான சம்பவங்களால ரஷ்யாவுல டொமெஸ்டிக் வயலன்ஸ் லிமிட் தாண்டி போகுதுன்னு அலீனா பொப்போவா மாதிரியான ஆக்டிவிஸ்ட் எழுதி குவிச்சாங்க. இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் போலீஸ் ரொம்ப மெத்தனமா நடந்துக்கிட்டாங்க. மக்களை காவல் காக்க வேண்டிய போலீஸ்காரங்க சரியான நேரத்துல வரலனா எப்படின்னு மக்களும் மீடியாவும் கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க. டெல்லி தந்தூரி மர்டர் கேஸ்ல ரோந்துக்கு போன கான்ஸ்டபிள் அப்துல் நசீர் குஞ்சு சரியான நேரத்துல ஸ்மெல் பண்ணலனா அந்த மர்டர் கேஸ் பத்தி யாருக்கும் தெரியாமலே போயிருக்குமே. அதனால இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள்ல போலீஸோட ரோல் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்படி முக்கியமான ரோல் எடுக்க வேண்டிய போலீஸ்காரங்க இந்த கேஸ்ல ரொம்ப லெத்தார்ஜிக்கா நடந்துக்கிட்டாங்க. மர்டருக்கு தண்டனையும் பெரிய அளவுல இல்ல. ஒரு சாதாரண கொலை கேஸ் மாதிரி தான் கோர்ட்டும் இந்த கேஸ ட்ரீட் பண்ணுச்சு. இது வெறும் கொலை கேஸா? கொடூரமான கொலை இல்ல? அந்த பொண்ணை எவ்வளவு பாடுபடுத்தி கொன்னிருந்தான் அவன். வேரா பெக்டலவாவோட அம்மா ஒக்சானா பெக்டலவா சரியான நடவடிக்கை எடுக்காத போலீஸ்காரங்க மேலயும் கேஸ் கொடுத்தாங்க. மேஜர் மிகாயில் பலாஷோவ், கேப்டன் டிமிட்ரி டாரிட்சின் இவங்க 2 பேரும் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொலை நடந்த அன்னிக்கு ராத்திரி டியூட்டில இருந்தவங்க. மரியா போனமரேவா, மரியா டுனேவா, கிறிஸ்டினா யுடின்செவா அப்படிங்கிற 3 பேரும் சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல அன்னிக்கு ராத்திரி டியூட்டி பார்த்தவங்க. அவங்க மேல போட்டிருந்த கேஸ விசாரிச்சது கோர்ட். போலீஸ் தரப்புல அந்த நேரத்துல அனுப்புறதுக்கு போதுமான போலீஸ்காரங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இல்லன்னு சொல்லிருக்காங்க. வழக்கமா வராம இருக்க என்னெல்லாம் கதை சொல்லுவாங்களோ அதை எல்லாம் சொல்லிருக்காங்க. கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாம போலீஸ்காரங்க இருந்திருக்காங்க. அதனால கோர்ட் அந்த போலீஸ்காரங்களுக்கு அபராதம் விதிச்சுது. ஒக்சானா பெக்டலவாவுக்கு ஆதரவா பொதுமக்களும் பேசியிருக்காங்க. ரஷ்யாவோட முக்கியமான பாடகி வலேரியாவும் இந்த கொலைக்கு எதிரா குரல் கொடுத்திருக்காங்க. அவங்களும் டொமெஸ்டிக் வயலன்ஸ்ல பாதிக்கப்பட்டவங்க. அதனால அவங்க பட்ட கஷ்டம் இன்னொருத்தருக்கு வரக்கூடாதுன்னு இந்த கேஸ்ல குரல் கொடுக்கறாங்க. இந்த கேஸ்ல நடந்த அடுத்த ஆச்சரியமான விஷயம்தான் மக்களையும் அலீனா பொப்போவா மாதிரியான ஆக்டிவிஸ்டுங்களையும் ரொம்ப கொதிக்க வச்சிருச்சு. அத தெரிஞ்சுக்கிட்டா நீங்களும் கொதிச்சிருவீங்க. இது என்ன அநியாயம், இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு தான் எல்லாருக்குமே தோணும். 2023 ஜூன் மாசம் வீரா பெக்டலெவாவோட ரிலேட்டிவ்ஸ் ஒரு போட்டோவை சோஷியல் மீடியாவில பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. அந்த போட்டோவுல விளாடிஸ்லாவ் கேனியஸ் ராணுவ வீரர்களோட வீரனா நின்னுட்டு இருந்தான். என்னடா இது, கொடூரமான கொலை செஞ்சவன் இப்படி ஃப்ரீயா வெளியில எப்படி வந்தான் அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சு. ஒருவேளை இது ஃபேக் போட்டோவா இருக்குமோன்னு அவங்க எல்லாரும் நினைச்சாங்க. அந்த போட்டோவை வீரா பெக்டலெவாவோட அம்மா ஒக்சானா பெக்டலெவாவுக்கும் அனுப்பினாங்க. மகளை துடிக்க துடிக்க கொன்ன ஒருத்தன் ஜெயில இருந்து வந்து மிலிட்டரி ட்ரெஸ்ல கையில துப்பாக்கி ஏந்திக்கிட்டு நாட்டுக்காக சண்டை போடுற வீரர்களோட வீரனா நிக்கிறான். அத பார்த்து அவங்களும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இது எப்படி நடந்துச்சு? அவனை எப்படி வெளியில விட்டாங்க? அது ஃபேக் போட்டோ இல்ல, ஒரிஜினல் தான்னு தெரிஞ்சுது. இதை இப்படியே விட்டுடக்கூடாதுன்னு நினைச்ச அவங்க இந்த போட்டோ பத்தி முறையா விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஜூன் மாசம் வேரா பெக்டலேவாவுடைய அம்மா மிலிட்டரி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதத்துல இந்த போட்டோவை பத்தின விளக்கம் கேட்டிருந்தாங்க. அவங்க எழுதின அந்த கடிதத்துக்கு பதில் போட்டுச்சு மிலிட்டரி. அவங்க போட்டோல பார்த்தது விளாடிஸ்லாவ் கேனியஸ் தான் அப்படின்னு அந்த கடிதம் உறுதிப்படுத்துச்சு. 2023 வருஷம் ஏப்ரல் 28 அவன் போருக்கு போயிட்டான்னு அந்த கடிதத்துல சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அலீனா பொப்போவாவும் கொதிச்சு போயிட்டாங்க. அந்த குடும்பத்துக்கு ஆதரவா குரல் கொடுத்தாங்க. ஒரு கொடூரமான கொலைய பண்ணிட்டு ரொம்ப சாதாரணமா பிக் பாக்கெட்காரன் டக்குன்னு ரிலீஸ் ஆகுற மாதிரி வெளியில வந்துட்டான். கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிளா நடந்துக்காத போலீஸ்காரங்களுக்கும் பெருசா தண்டனை எதுவும் கிடைக்கல. இந்த நாட்டுல கொலை பண்றவனுக்கு ஆதரவா போலீஸ் நடந்துக்குது. அத அரசாங்கமும் கண்டும் காணாம இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு பொங்கி இருக்காங்க. ரஷ்யாவுல டொமெஸ்டிக் வயலன்ஸ்ங்கிறது ஏற்கனவே ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. டொமெஸ்டிக் வயலன்ஸ ஒரு கிரைம்னு நினைக்காத போக்கு ரொம்ப ஆபத்தானது. பழங்கால ரஷ்ய குடும்பத்துல நடக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அரசு ஒதுங்கிட்டா அடுத்தடுத்து பணம் விழுந்துட்டே இருக்கும். அதத்தான் இந்த நாடு விரும்புதா அப்படிங்கிறது மாதிரி அலீனா பொப்போவா காட்டமா பேசியிருக்காங்க. இந்த கேஸ இன்னும் அதிக அளவுல மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும். கொலை குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தருக்கு நியாயமான தண்டனை கிடைக்கணும். சாதாரண தண்டனையோட அவன் தப்பிச்சிடக்கூடாது
இந்த கொடூரத்தை கண்டுக்காத போலீஸ்க்கு வெறும் ஃபைன் மட்டும் போட்டுட்டா ஆச்சா அப்படின்னு ஆங்காரத்தோட கேட்டிருக்காங்க. யுக்ரைன் மேல ரஷ்யா படையெடுத்ததே தப்புன்னு உலக நாடுகள் பேசிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நேரத்துல அந்த போருக்காக ஜெயில் கைதிகள் ஆயிரக்கணக்கான பேரை ரஷ்யா போருக்கு அனுப்பி வச்சது. 6 மாசம் சண்டை போட்டு உயிரோட இருந்தாங்கன்னா அவங்கள அப்படியே பழைய வாழ்க்கை வாழ ரஷ்யா அனுமதிச்சது. அவங்க ஜெயில் தண்டனை அனுபவிக்க வேண்டியதில்லை. அப்படி சண்டை போட்ட ஆள்கள்ல அவனும் ஒருத்தன். நாட்டுக்காக சண்டை போட்டான், அதெல்லாம் ஓகேதான். ஆனா தேசத்துக்காக சண்டை போட்டாங்கிறதுக்காக அவனை மன்னிச்சிட முடியுமா? அவனுக்கு விடுதலை கிடைச்சதுன்னா சட்டத்துக்கெல்லாம் என்ன மரியாதை? ஊர்ல கொலை பண்ணா தண்டனை, போர்ல கொலை பண்ணா விடுதலையா? இப்படியெல்லாம் நினைச்சு மக்கள் கொதிச்சாங்க. அவனை எப்படி விடுதலை பண்ணலாம் அப்படின்னு ஆக்டிவிஸ்ட் கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க. இது ரொம்ப வித்தியாசமான கேஸ் தான். ஒரு பக்கம் மகளை பறி கொடுத்துட்டு கவலைய நெஞ்சில சுமக்கிற ஃபேமிலி, இன்னொரு பக்கம் போருங்கிற பேர்ல தப்பிச்சிட்ட குற்றவாளி. இதுல என்ன ஆச்சரியம்னா, விளாடிஸ்லாவ் கேனியூஸ் இப்பவும் போர்ல சண்டை போட்டுட்டு இருக்கானா இல்ல எங்கேயாவது வாழ்ந்துட்டு இருக்கானாங்கிறது யாருக்குமே தெரியல. சரியான விவரம் யாருக்கும் கிடைக்கல. ஆனா அவன் உயிரோட தான் இருக்கான்னு சொல்றாங்க. அவனோட சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ல தொடர்ந்து போஸ்ட் பண்ணிருக்கான். அப்புறம் ஒரு கட்டத்துல அந்த அக்கவுண்ட்டை லாக் பண்ணிட்டானா. விளாடிஸ்லாவ் கேனியூஸ் மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செஞ்ச பலரும் இப்படி ஃப்ரீயா சுத்திட்டு இருக்காங்க. அவங்களால மறுபடியும் ஆபத்து எதுவும் வந்துடுமோன்னு சம்பந்தப்பட்டவங்களுக்கு பயம் இருக்கும் தானே? அந்த பயத்தோடையே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. தப்பு பண்ணவங்க நாட்டுப்பற்றுங்கிற பேர்ல வெளியில சுத்துறாங்க. தேசத்தை காப்பாத்துறோங்கிற பேர்ல குற்றவாளிகளை கண்மூடித்தனமா வெளியில விட்டுட்டு பிரஜைகளுக்கு ஆபத்து வர மாதிரி ரஷ்யா நடந்துக்கிடுதேன்னு ஆக்டிவிஸ்ட் கவலைப்படுறாங்க. எல்லா பற்றுக்குமே ஒரு எல்லை இருக்கு. விளாடிஸ்லாவ் கேனியூஸ் மாதிரியான சைக்கோஸ் பெண்களை துடிக்க துடிக்க கொன்னவங்க தேசப்பற்றுங்கிற போர்வைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தா உத்தமனுங்கள் ஆயிடுவாங்களா? போருங்கிற பேர்ல எல்லா நாட்டிலையும் இப்படியான அபத்தங்கள் இருக்கத்தான் செய்யுமோ? அடுத்த வாரம் புது கேஸ கேளுங்க. ஹியூமன் போடியமோட இந்த பாட்காஸ்ட் பயணத்துல நீங்களும் ஸ்பான்சரா இணைய தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் ஐடி contact@humanpodium.com. This episode was brought to you by MTR Restaurants. Indulge in the timeless legacy of MTR Restaurants and savor their world-class South Indian vegetarian cuisine, which is a true culinary journey. And Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print. Script by Tamil 360 Degree. Narrated by Deepika Arun and Dakshin. Sound design, recording, mixing and mastering by Baba Prasad, assisted by Surya Prakash at Digi Sound Studio, Chennai. Music by Dakshin. Direction team Bhavya Kirtivasan and Srinitya Sundar. Executive producer Deepika Arun. Produced by Human Podium. This podcast is based on true stories and real-life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogue, pacing, and narrative sequence may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience while staying true to the essence of the stories being told. Keep in mind that some details may have been altered or condensed for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering a deeper understanding of our culture and society. We strive to approach these discussions with sensitivity and a commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.